துதியும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 21 சென்ற வாரம் சங்கீதம் 20ல் ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தாவீது ராஜா ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய இராணுவத்தை ஆயத்தம் பண்ணுறதை விட கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் ஆயத்த ஜெபம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 21ஆம் சங்கீதம் போரில் கிடைத்த வெற்றிக்கான ஒரு கொண்டாட்டம். போர் முடிஞ்சு கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்ததுனால இங்கே அவர் ஒரு பெரிய கொண்டாட்டம் தன்னுடைய விசுவாச மக்களோடு சேர்ந்து, நாட்டு மக்களோடு சேர்ந்து அவர் கொண்டாடுறத இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம். ஆசிரியர் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தோட பின்னணி 2 சாமுவேல் 5:19 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது ராஜா போருக்கு செல்லும் முன் கடவுளுடைய வழிகாட்டுதல் வேண்டுமென ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, நான் பெலிஸ்தருக்கு எதிராக போருக்கு செல்லலாமா, நீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீ போ, நான் அவர்களை உன் கையில் கொடுப்பேன் ஆண்டவர் வாக்குறுதி சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த போருக்கு அவர் போறார். வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கடவுளை மறந்து போகல. கடவுள்கிட்ட நம்ம எதுனா வேணும்னு கேட்டு ஜெபிச்சோம்னா, கேட்டோம்னா, விண்ணப்பம் செய்தால் அதுக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா உடனே நன்றி செலுத்தணும். தாவீது ராஜா இங்கே என்ன செய்கிறாரு, தனிப்பட்ட விதத்தில் அவர் தனியாக போய் நன்றி செலுத்தாமல் மக்களை, நாட்டு மக்களை எல்லாம் கூட்டமாக எல்லாரும் ஒன்றா நன்றி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறாங்க. இந்த சங்கீதம் ராயல் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜரீக சங்கீதம். சங்கீதங்களில் நிறைய வகைகள் இருக்குது. நிறையா சேர்ந்துருக்கீங்க, பைபிள் ஸ்டடி, பைபிள் சேர்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு அப்போ அந்த சங்கீதங்களோட விளக்கமெல்லாம் சொல்லுவோம். அதில் ராஜரீக சங்கீத வகையில் 2வது சங்கீதம், இந்த சங்கீதம் 45 இதெல்லாம் ராஜாவை முடிசூட்டும் போது இஸ்ரவேலில் பாடக்கூடிய சங்கீதங்கள். அப்படிப்பட்ட ராயல் சாம்ஸு. அப்புறம் நிறைய புலம்பலின் சங்கீதங்கள் இருக்குது. புலம்பல், தனி மனித புலம்பல், ஊர்கூடி புலம்புறது, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் சேர்ந்து புலம்புறது, அந்த மாதிரி புலம்பல் சங்கீதங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ராஜரீக சங்கீதம், இந்த மாதிரி புலம்பல் சங்கீதங்கள், இதெல்லாம் நம்ம எப்படி தாவீது ராஜாவுக்கு ராஜ்யத்தை சுற்றி அவருக்கு பிரச்சனை, அம்மோனியர்களால் பிரச்சனை, பெலிஸ்தியர்களால் பிரச்சனை, அவருக்கு மோவாபியர்களால் பிரச்சனை, தன்னோடு இருந்த நண்பர்களாலேயும் அவருக்கு பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கடவுள் மட்டுமே எனக்கு இந்த எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்க முடியும், என்னுடைய இராணுவ பலத்தை நான் நம்புறதை காட்டிலும் கடவுள் மேலே நம்பிக்கை வைப்பதே மிகச்சிறந்தது அப்படிங்கிறத ரொம்பமாக நம்பிட்டார். அதனால் கடவுள் மேலே அவருடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையில. அதனால் போருக்கு போயிட்டு நன்றி செலுத்துவதற்காக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தோட சிறப்பு, இறையியல் சிறப்புகள் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெறும் அரசியல் தலைவராக மட்டும் அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளின் ஒரு பிரதிநிதியும் கூட, கடவுளுடைய வேலையாள் அப்படிங்கிறத தாவீது ராஜாவும் நம்பினார். கடவுள் என்னை அபிஷேகம் பண்ணினார், நான் கடவுளுக்கு வேலையாளாக இருக்கிறேன், அதே நேரத்தில் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பிரதிநிதியாக நான் செயல்படுறேன். நான் வெறும் அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வெறும் நாட்டுக்கு ராஜா மட்டும் கிடையாது, உங்களை வரிகளை வாங்கி நான் உங்களை நல்வழிப்படுத்திட்டு இருக்கிற ராஜா மட்டும் நான் கிடையாது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் மக்களை நடத்துறதுக்கு நான் ஒரு தலைவராகவும் பிரதிநிதியாகவும் செயல்படுகிறேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறத பார்க்குறோம். போரில் வெற்றி பெற்றது இராணுவ பலத்தால் அல்ல, இரட்சகரின் பலத்தால் அப்படிங்கிறத உறுதியாக இந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு தமிழில் பழமொழி உண்டு, கோல் உயர குடி உயரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோல் அப்படின்னா ராஜாவோட செங்கோல். செங்கோல் நல்லா செழிப்பாக இருந்தால் தான் ஊரில் மக்களுக்கு என்ன இருக்கும், செழிப்பாக இருக்கும். ராஜாவே எங்கள் சாப்பாட்டுக்கு லாட்ரி அடித்தாக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுதான் அந்த பழமொழி சொல்கிறது. அதை இங்கே இந்த சங்கீதத்தில் அப்போவே தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்கிறது மாதிரி 9:10 கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் பிரதிநிதி தாவீதின் மூலமாக தமது உடன்படிக்கையை கடவுள் நிரூபித்தார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இதனோட இறையியல் கருத்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ கடவுளுக்கும் நமக்கு இடையில இன்னைக்கு பிரதிநிதியாக நிற்கிறது யாருங்க?
நம்ம சபையோட பாஸ்டர் இல்லையா, அவரு கடவுளுக்கும் நமக்கு இடையில பிரதிநிதியா நிற்கிறார். நம்ம அவர்கிட்ட ஒரு கோரிக்கை, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குது பாஸ்டர், என்னுடைய கணவனால பிரச்சனை, என் சொந்தக்காரங்களால பிரச்சனை, எனக்கு ஏகப்பட்ட தொந்தரவு வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வைக்கிறோம். போராட்டமா இருக்கு வாழ்க்கையேன்னு. அந்த போராட்டத்துக்காக அவர் போராடி ஜெபிக்கிறார், கடவுள்கிட்ட ஜெபிக்கிறார். ஒரு வெற்றி கிடைச்சிருது. வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த விசுவாசிகள் என்ன சொல்றாங்கம்மா, என்ன பண்றாங்களாம்மா, நேரடியாக எங்களுக்காக பிரதிநிதியாக நின்று எங்களுக்காக போராடின போராளியாக நின்றவரே, நீங்க நேரடியா எங்களுக்கு நேரடியா எனக்கு உதவி செய்யல, எங்க கடவுள் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கைய நீங்க வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. கடவுள் எங்களுக்கு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேலுக்கு அவர் ஒரு உடன்படிக்கை சொன்னாரு, நீ சிதறி போய் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், நீ சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உனக்குன்னு ஒரு நிலையான பூமியை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் உடன்படிக்கை செய்த அந்த மக்கள் விசுவாசிகள் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுறாங்க. இப்படிதான் நம்ம நினைவு கூறணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டத்தில் சிறப்பு செய்தியாளராக பாஸ்டர் போறார், பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அங்கே என்ன போராட்டமோ தெரியாது. வள்ளியூர் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கே அந்த பாஸ்டருக்கு அந்த சபையில் என்ன போராட்டமோ தெரியாது. அவர் போராடி பார்த்துருக்காரு. AK-47 அவர்கிட்ட இருக்கு, போட்டு பார்த்துருக்கிறார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு, ஒரு பீரங்கி பயன்படுத்தி பார்க்கலாமேன்னு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. போராடுறதுக்கு போறாரு. நம்ம என்ன ஜெபிக்கணும், இவர் போராட போறாரு. அங்கே சத்துருக்களோட போராட்டம் இருக்கலாம், இல்லை குடும்பங்களோட போராட்டம் இருக்கலாம், அந்த சபையிலேயே போராட்டம் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கூப்பிடுவாங்க, முகாந்திரம் இல்லாமல் கூப்பிட மாட்டாங்க. போகிற இடத்துல போரில் அவருக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இதை தான் இங்கே மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் என்னுடைய தலைவனுக்காக ஜெபிச்சு அனுப்பிச்சோம், அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு, ஆனால் கடவுள் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மூலயமா நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் நினைவு கூறுறாங்க. இந்த சங்கீதத்தோட ஒரு முக்கியமான கருத்து அதுதான். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ஒரு உயிர்ப்பை மரணத்தின் மீது பெற்ற அவருடைய வெற்றியை நினைவு கூறும் சங்கீதமாகவும் நிறைய வேத பண்டிதர்கள் இந்த சங்கீதத்தை குறிப்பிடுறதை பார்க்கலாம். இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வெற்றி பெறுவார், என்னைக்குமே வெற்றி அவருக்குத்தான் அப்படின்னு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீது ராஜா வாயில போடப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் அப்படின்னு. இது ஒரு தீர்க்க தரிசன இயேசுவை குறித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம். இந்த வசன பிரிவுகள் 1 முதல் 7 வரை இருக்கிற வசனங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுதல். அது எப்படி சொல்றாரு பாருங்க, இராணுவ பலத்தை கடவுளின் பலமே வென்றது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, எனவே ஆண்டவரே கடவுளே உமக்கு நன்றி. பாதுகாப்பு, வெற்றி, விடுதலை மனிதனால் 100% வராது. ஏதோ இருக்கலாம், கொஞ்சம் வரலாம், யாரோ ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம், பாதுகாப்பு நான் இருக்கிறேன் நீ பயப்படாதன்னு சொல்லலாம், ஆறுதலான வார்த்தைகள் மனிதன் நமக்கு சொல்லலாம். அந்த ஆறுதலான வார்த்தைகள் ஒரு மனிதன் நமக்கு சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆறுதல் அவங்களுக்கு பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுயநலம் எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கும். அதனால 100% மனிதர்கள்கிட்ட கிடைக்காது, ஒரு ஆறுதலான வார்த்தை கூட கிடைக்காது. கடவுளால் மட்டுமே என்னுடைய விடுதலைக்கு, என்னுடைய பாதுகாப்புக்கு, என்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தவராக இங்கே அவர் சொல்றதை பார்க்குறோம். அடுத்ததாக கடவுளின் வேலைக்காரனாக ராஜா சரியாக மக்களை வழிநடத்தியதால் ராஜாவின் மன விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றியதற்காக நன்றி அப்படின்னு விசுவாசிகள் ஜெபத்தை பார்க்குறோம். நம்ம இங்கே கடவுளுடைய வேலைக்காரனாக அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் உறுதியாக நம்புகிறாங்க. அப்போ அடுத்தது 8 to 12 எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக நாம் நம்பிக்கை வைத்து ஜபிக்கணும். எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை ஜபம், நம்பிக்கை ஏற்படுத்தும் தீர்க்க தரிசனமாக ஒரு ஜபம். என் ராஜாவின் எதிரிகள் கடவுளுக்கும் எதிரிகள். எப்படிப்பட்ட ஒரு கருத்து பாருங்க, என்னுடைய பாஸ்டரின் எதிரிகள் என்னுடைய கடவுளுக்கும் எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. என்னுடைய ஆவிக்குரிய தலைவனுக்கு யாராவது எதிரிகள் இந்த ரோட்டில் இருந்தால் அவர்கள் கடவுளுக்கு எதிரிகள். எனக்கு எதிரிகள் இல்லை, என்னுடைய விசுவாசிகளுக்கு எதிரி இல்லை, கடவுளுக்கு அவனை எதிரி. அப்போ கடவுள் அவனை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இங்கே மக்கள் ஒரு எதிர்கால ஆசீர்வாதம். எப்படின்னு கேட்டால், பழி வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னாக்க அவனை நேரடியாக நம்ம பழி தீர்க்க வேண்டாம்,
கடவுள் வந்து எதிரியா மாறிடுவார், அவனுக்கு அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம யாரையும் பழி தீர்க்க வேண்டியதில்லை. கடவுள் பார்த்துக்குவார், நமக்கு ஒப்பு கொடுக்கறது தான் வேலை. ஆண்டவரே இவன் என்ன இப்படி பழி வாங்கணும்னு நினச்சிருக்கிறான், அவனை நம்ம பழி வாங்க வேண்டியதில்லை. கடவுளுக்கு எதிரியாக அவன் மாறிடணும், ஆண்டவரே உங்களுக்கு எதிரியாக அவன் இருக்கணும், நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். எனவே நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு தீர்க்க தரிசன ஜெபம் செய்கிறாங்க. ராஜாவின் எதிரிகள் கடவுளுக்கும் எதிரிகள் என்று நம்புகிறாங்க. எனவே வீழ்த்தப்படுவார்கள், என்னுடைய எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள். எப்படி வீழ்த்தப்படுவார்கள்? அங்கே ஒரு பெரிய இமேஜினேஷன் பாருங்கள். அக்னியை கொண்டு அவர்கள் தலைமுறை பெருகாதபடிக்கு வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? என்னுடைய எதிரிகள் நெருப்பில் அழிஞ்சு போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாமா? இங்கே அவர் பண்ணியிருக்கார். என்ன கோபத்தில் அப்படி ஒரு ஜெபம் பண்ணாரோ தெரியல. அக்னியால் எரிஞ்சு போகணும், அவன் தலைமுறை வந்து இருக்கக்கூடாது, அடுத்த தலைமுறை இருக்கக்கூடாது, இப்படி நீங்கள் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறத பார்க்கணும். கடைசி மூன்றாவதாக ஒரு துதி, இறுதியாக ஒரு துதியை சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். கடவுளின் பலத்த கிரியைகளுக்காக அவரை கீர்த்தனம் பாடி துதிக்கிறோம், நாங்கள் எல்லாம் துதிக்கிறோன்னு ஒரு 13வது வசனத்தில் ஒரு கீர்த்தனம் பாடி துதி சொல்லி முடிக்கிறது இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். இயேசுவின் போதனை இந்த சங்கீதத்தில் என்னவாக இருக்கிறது? மத்தேயு 26:39 பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என்னுடைய முடிவு அல்ல ஆண்டவரே, உமது சித்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே அப்படி தான் சொல்கிறாரு. இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், இதை ஏற்றுக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் உமது சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு பிதாவோட கையில் ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்தேயு 13:24-30 இதை மட்டும் வாசித்துட்டு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். மத்தேயு 13:24-30. ஆமென். போதும். இந்த பகுதியை நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ஊமையை சொல்லி அவங்களுக்கு விளக்குறாரு. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க இயேசுக்கிட்ட, கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்களே ஆண்டவரே, எப்படி அவங்கள சரி கட்டுறது? நல்லவ மாதிரியே இருக்கிறானே கூட, ஆனால் எனக்கு பொல்லாப்பு நினச்சிட்டே இருக்கிறானே, ஆனால் அவன் தான் நல்லா இருக்கிறான், உண்மை நினைக்கல, ஆனால் அவன் தான் நல்லா இருக்கிறான், அவன்கிட்ட தான் கார் இருக்குது, அவன்கிட்ட தான் பங்களா இருக்குது, அவன் குடும்பம் தான் செழிக்குது, இப்படி இருக்கிறானே, என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஊமையை அவங்களுக்கு சொல்கிறார். விட்டுருப்பா, அப்படி இருக்கிறவன நீ ஒன்றும் பண்ணாத, விட்டுரு. ஏன்னா அப்படி ஒரு கலையை நீ எடுக்க போனீன்னா நல்லவனையும் சேர்த்து அறுத்து விட்டுருவ, அந்த கோதுமை மணியும் சேர்த்து நீ எடுத்து விட்டுருவ. அதனால் அந்த கோதுமை மணி செலுத்து வரைக்கும் அதில் கொஞ்சம் லேட் ஆகும், நல்லவன் வந்து செழிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் களை வந்து சீக்கிரம் வளர்ந்துட்டே இருக்கும். அதனால் நீ விட்டுரு, கோதுமை மணி வளர்ந்து வரட்டும், அது கூடவே இதுவும் சேர்ந்து வளர்ந்து வரட்டும். எப்போ நீ வந்து கோதுமையை அறுக்க போறியோ அன்னைக்கு அதை அடியோடு அறுத்துரு அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் வந்து ஒரு ஊமையை அவங்களுக்கு சொல்லித்தரார். அதனால் நீங்களும் உங்கள் கூடவே இருந்து, உங்களுக்கு கூடவே இருந்து குளிப்பிறைக்கிறவங்களை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிறேன். என்னைக்கு உன்னைய செழிப்பின் பாதையில் நடத்துகிறனோ அன்னைக்கு தானாக அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீது ராஜா இதை முழுமையாக நம்பினார், இந்த வார்த்தைகளை நம்பினார். அதனால தான் அவர் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, கடவுள் மீது முழு நம்பிக்கையை வைத்து தன்னுடைய வாழ்நாளில் 40 வருஷம் நன்றாக ஆட்சி செய்தார். தாவீது ராஜாவுக்கு அநேக வேலைகள் இருந்தால் அவர் கடவுள் மீது நம்பினது போல நம்ம சாதாரண விசுவாசிகளாக மக்களாக இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ராஜாவுக்கே கடவுளுக்கு நேரம் கொடுக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அநேக நேரம் இருக்கு இல்லைங்களா? நம்ம கடவுளை நம்புவோம், கடவுளுக்காக அதிக நேரங்களை ஒதுக்குவோம். கடவுள் நம்மை செழிக்க செய்வார். நம் கூட கலைகள் வளர்ந்துட்டு இருக்கிறத அவர் அறுத்து போடுவார். எனவே கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். ஆமேன்.